விரைவில் மேகக்கூட்டங்களுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரமும் மாலை மற்றும் இரவு நேரத்துல அதிகரிக்கும். ஒரு சில மாவட்டத்துல மழை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. சில இடத்துல இன்னும் மழை தொடங்காமலே இருக்கு. கவலையே படாதீங்க. இந்த ஜூலை மாதத்தினுடைய இந்த 2வது வாரத்துல நெறைய பகுதிகள்ல கனமழை வந்து சற்று கணிசமாகவே அதிகரிக்கும். இந்த ஜூலை முதல் வாரத்துல மழை பெய்யாமல்லாம் கிடையாதுங்க. பகுதியாக சில மாவட்டத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு, சில இடத்துல மழையே பெய்யாம போயிடுச்சு. ஆனா இந்த ஜூலை 2வது வாரங்கள் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். ஏற்கனவே உங்களுக்கு என்னென்ன அறிவிப்புகள்லாம் கொடுத்திருந்தோமோ, அதே அறிவிப்புகள் தான் தொடர்ந்து இந்த 2வது வாரத்திலும் தொடரப் போகிறது. தென்மேற்கு பருவமழையில ஒரே நாள்ல எல்லா மாவட்டத்திலயும் மழைய நம்ம எதிர்பார்த்திட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்துல பகுதியா தான் மழை பெய்யும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருந்தோம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. சில மாவட்டத்துல மழை தாமதங்கள் இருந்தாலும் கனமழை பெய்ய விடாம இருக்க போறது கிடையாது. அதிக அளவுல மழை கொட்டி தீர்க்க தான் போகுது. நெறைய மேகக்கூட்டங்கள் விரைந்து கனமழை, காற்றுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கும். ஆகவே ஜூலை மாதத்தினுடைய அடுத்து வரும் நாட்கள்ல படிப்படியாக கணிசமாக மாலை மற்றும் இரவுல மழை பொழிவு தீவிரமடைந்து நள்ளிரவிலும் ஒரு சில பகுதிகளில் மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரிய ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு. ஏன்னா நிறைய பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. அதுல பெரும்பாலும் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவே பெரும்பாலான மாவட்டத்திலும் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து பகல் நேர வெப்பநிலை குறையுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா சென்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துல பகல் நேரத்துல அனல் காற்று ரொம்ப மோசமாக இருக்கு. நிறைய இடங்கள் அனல் காற்று கடுமையாக வீசி வருகிறது. இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து வரும் நாட்கள்ல குறையணும், மழை வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இது நடக்காம போகாது. எல்லா மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை அதனுடைய தீவிரம் இருக்கதான் போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பரவலாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாலை இரவு நேரத்துல காணப்பட்டு இருந்தாலும் மழை வாய்ப்புகளும் அதே நேரங்களில் தீவிரமடையும். பகல் நேரங்களில் நமக்கு அதிக அளவு மழை கிடையாதுங்கிறதையும் சொல்லிடுறோம். காலை மற்றும் பகல்ல பெரிதளவுல மழை இல்லை. சரியாக மாலை 4 மணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேகக்கூட்டங்கள் எல்லாம் வர ஆரம்பித்து இரவு நள்ளிரவுல மழை வாய்ப்புகள் தீவிரமடைய தொடங்கும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து வட தமிழக கடலோர பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் படிப்படியாக இந்த ஜூலை மாதத்துல இனி வரும் நாட்கள்ல இருக்க தான் போகுது. அதனால இப்பவே நீங்க தயாராகி கொள்ளுங்க. எல்லா நாளுமே இதே மாதிரி வெயிலெல்லாம் இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும். ஆகவே வட தமிழக உள் மாவட்டத்தில் சில இடங்களிலேயே மழை வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆனாலும் அது பகுதியாக கனமழையும் நிச்சயம் பதிவாகிடும். ஆகவே வட தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழை ஜூலை 2வது வாரத்தில் தீவிரமடைய போகுது. தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைவாக இருந்தாலும் நமக்கு வெப்பசலன இடிமழை பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிச்சிடும். எந்த அளவுக்கு இப்போ வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்கோ அதே அளவு மழை பொழிவும் ரொம்ப கடுமையாக அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல இருக்கும். ஏன்னா சில மாவட்டத்துல மழை பதிவாயிருக்கு, சில மாவட்டங்கள்ல மழை வருகிறது போல தெரிஞ்சது, ஆனா கடைசியில பார்த்தா மழையே வராமலாம் போயிருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் மழை சரிவர வராத பகுதிகளுக்கும் கனமழை பொறுத்தவரை இனி வரும் நாட்கள்ல தீவிரமடையும். பெரும்பாலும் மாலை நேரங்களிலேயே அதிக அளவு மேகக்கூட்டங்களுடன் பரவலாக மழை தீவிரம் அதிகரிக்கும். இரவு நேரங்கள், மாலை நேரங்கள் இந்த நேரங்களில் மட்டுமே நமக்கு மழை தீவிரங்கள் அதிகரிக்கக்கூடும். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே காணப்படும். அதனால இந்த வெயிலுடைய தாக்கம் கூட மே மாதம் போல இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. இது எல்லாமே சீக்கிரத்தில் முடிவுக்கு வந்து பகல் நேர வெப்பநிலையும் கணிசமாக குறைய போகுது. நீங்க ரெடியா தயாராக இருந்துக்கோங்க. எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம். வட தமிழ்நாட்டில் 80 முதல் 90% வரைக்கும் மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம். ஆனா டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்திலும் 50% இடப்பகுதியிலேயே நமக்கு வந்து மழை பொறுத்தவரை வரும் நாட்கள்ல இருக்க போது. அதாவது ஒரு பாதி அளவுல கொஞ்சம் இடங்கள்ல மழை வந்திருக்கும், சில இடத்துல பார்த்தா மழையே வந்திருக்காது. ஒரு 50% மட்டுமே நமக்கு மழை பொழிவு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இனி வரும் நாட்கள்ல பதிவாயிருக்கும். ஆனா மிக கனமழை, அதி கனமழை, ரெட் அலர்ட், வெள்ளப்பெருக்கு,
மற்றும் புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு தற்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம். ஏன்னா எல்லாருமே கேட்கறது என்னன்னா கடுமையான வெள்ளப்பெருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குங்க? தேவையே கிடையாது. ஏன்னா நமக்கு போதுமான அளவு மழை பொழிவு நமக்கு தென்மேற்கு பருவமழை கிடைச்சிருக்கு. வெள்ளம் வரணும், அதி கனமழை வரணும், ரெட் அலர்ட் தேவையில்லாத ஒன்று. நமக்கு வந்து போதுமான அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் இருக்கு. தமிழ்நாட்டுல எங்கேயும் தண்ணீர் பற்றாக்குறை, கடுமையான வறட்சி அந்த மாரிலாம் எங்கேயும் நமக்கு கிடையாது. ஒவ்வொரு மாதத்திலும் ஜூன் மாதத்திலும் சரி, மே மாதத்திலும் சரி, ஒவ்வொரு மாதங்களிலும் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை அளவ விட கொஞ்சம் கூடுதலா தான் எல்லா மாதத்திலயும் பதிவாகி வருது. வேணா சில மாவட்டத்தில வேணா இயல்புக்கும் குறைவாக மழை பெய்யலாம். ஆனால் பெரும்பாலான மாவட்டத்தில் இயல்புக்கும் சற்று அதிகமாகவே நமக்கு மழை பெய்து வருது. அதனால வெள்ளப்பெருக்கு வந்தா தான் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை போகும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. முதலில் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதே தமிழ்நாட்டுல கிடையாது. அதனால வரும் நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை ஒரு மிதமானதிலிருந்து கனமழை அளவு வரைக்கும் பெய்தாலே போதுமானது. ஏன்னா ஏற்கனவே மேட்டூர் அணையும் நமக்கு முழு கொள்ளளவு எட்டிடுச்சு. காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மிக கனமழை காரணமாக டெல்டா பாசனத்திற்கு அதிக அளவு தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது மேட்டூர்லேருந்து திறக்கப்பட்டு வருது. ஏன்னா கர்நாடகாவில் வரக்கூடிய ஒட்டுமொத்த உபரி தண்ணீரும் அப்படியே நமக்கு மேட்டூர் அணைகளில் முழு கொள்ளளவு எட்டி திறக்கப்படுறதுனால காவிரி கரையோர மக்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. இனி வரும் நாட்களில் பருவமழை தீவிரமாகி கபினி அணை மற்றும் கிருஷ்ணசாகர் அணை போன்ற இடங்கள் முழு கொள்ளளவு எட்டியிருக்கு. அங்கு திறக்கப்படக்கூடிய மொத்த உபரி நீரும் வந்து வெளியேற்ற போறாங்க அப்படிங்கிறதுனால மறுபடியும் தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரம் ஆயிடுச்சு அப்படின்னா 1,00,000 கனஅடிக்கு தண்ணீருக்கு மேல மேட்டூர்ல இருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு. ஆனால் டெல்டா விவசாயிகள் பொறுத்தவரை அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. காவிரி கரையோர மக்கள் நீங்க உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா வீடுகளுக்குள்ள நமக்கு வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காவிரி கரையோர பகுதியில் இருக்கிறவங்க சற்றே ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகளில் பகுதியாகவே நமக்கு மழை கிடைக்கும். மதுரை, திண்டுக்கல்ல வந்து பகுதியாக, அதிலும் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள், மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், இங்கு மட்டும் சில இடத்துல மிதமானதிலிருந்து கனமழை கணிசமா அதிகரிக்க வாய்ப்பு வரும் நாட்கள்ல. ஆனா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமா தான் இருக்கும். பெரிதளவு மழை தீவிரம் சற்று குறைவா தான் இருக்கு தென் மாவட்டத்துல. இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாலை நேரங்கள்ல மேகக்கூட்டங்கள் கூடி லேசானது முதல் மிதமான மழை பெய்திருக்கும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமாகவே இருக்கும். விரைவில் நமக்கு பரவலாக இந்த தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் தீவிரம் அடையும் போது உங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தற்போதைய நிலவரப்படி நம்ம வட தமிழ்நாட்டில் தான் நல்ல மழை சொல்லியிருக்கிறோம். தென் தமிழ்நாட்டில் மழை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பகுதியாக தான் பெய்யும். மாவட்டம் முழுவதும் கூட நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே கொஞ்சம் நீங்கள் தயாராகி கொள்ளுங்க. வரக்கூடிய நாட்களில் வானிலையில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாகவே மிதமான மழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கு. எல்லா இடங்களும் இயல்பாக இருக்கு. தென்காசி ஆகட்டும், குற்றாலம் ஆகட்டும், எல்லா பகுதிகள் அருவிகள் மற்றும் அந்த நீர்வீழ்ச்சி பகுதிகளில் சீரான நீர் வரத்து அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா கேரளாவில் மழை குறைஞ்சதுனால அருவிகளில் நீர் வரத்தும் கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. இயல்பான நிலைமையில இருக்குங்க. நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.